ஐவகை நிலங்கள் இருக்கு. கடல்புறம், காடு, மலைப்பகுதி, விவசாய நிலம், அப்புறம் வறண்ட பகுதி. இந்த மாதிரி எல்லா நிலங்கள்ல இருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் அகரத்துக்கு மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்களதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். Let's welcome them onto the stage. மீனவர்கள் இருக்காங்க, தன்னை பெருமையா சொல்லிக் கொள்கிறார்கள். வறண்ட மாநிலம் இருக்கும் இல்லையா தமிழ்நாட்டோட, அந்த இடத்துல இருந்து வந்த பிள்ளைகள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அகரத்துல படிச்சவங்க. சோ இதுல யார் பேச போறா? முதல்ல நீங்க தானா? ப்ளீஸ் பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு பார்த்தீங்கன்னா பார்த்திபன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலையில் பதிமலைங்கிற ஒரு 2 வீலர் கூட இப்போ வரை செல்ல முடியாத இருக்கிற ஒரு மோசமான மலை கிராமத்திலிருந்து நான் ஒரு ஆசிரியரோட வழிகாட்டுதலின் காரணமாக அகரமுக்குள்ள வந்து இப்போ எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு எங்க கிராமத்திலே முதல் பட்டதாரி மாணவனா இருக்கேன். எனக்கு வெளியில் எவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சும் வெளியில் போகாமல் ஜவ்வாது மலையிலேயே அகரம் நமது பள்ளி ஃபெலோஷிப் திட்டத்தின் மூலமாக அங்கே இருக்கிற மலை கிராம மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த சவால்களை அவங்களுக்கு துணை நின்றுட்டு வரும். அகரம் எனக்கு கொடுத்த கல்வி எனும் விதையை என் மண்ணிற்கும் என் மலைவாழ் மக்களுக்கும் மகிழ்ச்சியோட திரும்பி கொடுத்துட்டு வரேன். நன்றி. நன்றி. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பிரேமலதா. நான் மலைகளின் அரசின்னு சொல்லக்கூடிய ஊட்டியில இருந்து வரேன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 மாநிலங்களும் சேரக்கூடிய கூடலூர் தான் என்னோட சொந்த ஊர். எங்கள் வீட்டுக்கு வந்து யானை, சிறுத்தை, புலி இதெல்லாம் வந்து சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போவாங்க. அப்பப்போ ஒரு பேசிக்கான நெட்வொர்க் வசதி கூட இல்லாத ஒரு இடத்துல இருந்து 12வது தாண்டதே ஒரு பெரிய விஷயமா இருந்து வந்த ஒரு பெண் தான். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா, நான், பாட்டி, தம்பி தான். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு வந்து அகரம்னா என்னன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் என் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு அகரமுக்கு வந்து வழிகாட்டினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்தப்போ ஒரு 5000 ரூபாய் கூட காசு இல்லாத சுச்சுவேஷனில் என்னோட தமிழ் ஆசிரியர் விமலாபாய் மிஸ் அவங்க தான் எனக்கு 5000 ரூபாய் காசு கொடுத்து நீ போய் படின்னு அனுப்புனாங்க. அகரமில் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசி டிபார்ட்மெண்ட் படித்தேன். அதில் இப்போது கல்வியம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பெங்களூரில் வேலை செய்கிறேன். ஒரு மலை அடிவாரத்தில் இருந்து சென்னைங்கிற சிட்டியில் படித்து இப்போ வந்து பெங்களூரில் நான் வேலை செய்கிறேன். இது எல்லாமே முதலாக வந்துட்டு சூர்யா அண்ணாக்கு தான் ரொம்ப கிரேட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்க மாட்டேன். என்னை பார்த்து இந்த மலையிலேருந்து இன்னும் நிறைய மக்கள், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் என்னை பின்பற்றி வந்து படிக்கிறாங்க. அதுக்கு முதல் காரணமே சூர்யா அண்ணா மட்டும்தான். நன்றி. நன்றி. அடுத்ததாக பேசுங்க ப்ளீஸ். ஹாய் எவ்ரிவன், என்னோட பேர் வெங்கடேஷ். நான் வந்து 2012 பேட்ச். என்னோட சொந்த ஊர் வந்து ஈரோடு சத்தியமங்கலம். நான் வந்து என்னோட இன்ஜினியரிங்கை வந்து சத்தியபாமாவில் முடிச்சிருந்தேன். நான் வந்து கைத்தறி நெசவாளர் குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதல் பட்டதாரி மாணவன். நான் 12th படிக்கிறப்போ என்னோட அப்பா வந்து புற்றுநோயால் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அகரம் மூலமாக நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அகரமில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பின் மூலமாக நான் இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கேன். ஏஐ ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய துறையில் நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அகரம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த முதல் படி தான் நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு காரணம். நான் இப்போ கிடைச்சிருக்கிறத
எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நன்றி. நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தீபா பிரபாகரன். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தைகள். எங்கள் அம்மா தான் எங்களை ஃபுல்லாக வளர்த்தது. நான் ஸ்கூல் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் போதே பூ கட்டுவேன், ப்ளவுஸ் தைச்சு கொடுப்பேன். எனக்கு ஃபேஷன் டிசைன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ வந்து அகரமில் ஃபேஷன் டிசைன் கிடச்சிச்சு. ஃபேஷன் டிசைன் படிச்சுட்டு இருக்கும்போதே கிராஜுவேஷன் ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்டோட கோஆப்டெக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணேன். ஜஸ்ட் 4 monthsல நான் வந்து இயர்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தா பூ கட்டியோ ப்ளவுஸ் தைச்சோ நான் ஏர்ன் பண்ணேன். எனக்கு சென்னை வரும்போது ஃபேஷன் பிராண்ட்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு பல ஃபேஷன் பிராண்ட் டிசைன் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் அசிஸ்டன்ட் ஃபேஷன் டிசைனராக இருக்கேன். என் கனவை நனவாக்குன அகரமுக்கும் என்ன இந்த பயணத்தில் உதவின எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நன்றி. இதுல ஒருத்தங்க ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி கேம்ப்ல இருந்து வந்திருக்கீங்க, கரெக்ட்? நீங்க பேச முடியுமா அடுத்ததாக? ப்ளீஸ். வணக்கம், என்னோட பேர் வந்து ஃபர்சானா. நான் ஒரு ஈழத்தமிழர். நாங்கள் 1980 வந்து இந்தியாவுக்கு வந்துட்டோம். எங்கள் பாட்டி வந்தாங்க. நான் வந்து ராமேஸ்வரத்தில் தான் பிறந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்களை ஒரு கேம்பில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து ஸ்கூலெல்லாம் படித்தோம். அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் என்ன படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து டிகிரி வந்து படிக்க எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல. ஏன்னா நாங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, அதுக்கப்புறம் என்ன ஒரு டிகிரி படித்தாலும் சரி, ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி தான் நாங்கள் படிக்கணும். அப்போ தான் எனக்கு எங்கள் முகாமில் சொன்னாங்க, நீ வந்து லா படி அப்படின்னு சொல்லும்போது நான் லா படிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன். பட் நான் ஒரு ஸ்ரீலங்கன், எனக்கு குடியுரிமை கிடையாது. அதனால எனக்கு வந்து லா கொடுக்கல. அப்போ தான் எனக்கு அகரம் கை கொடுத்துச்சு. அகரம் வந்து எனக்கு ப்ரைவேட் காலேஜில் வாங்கி கொடுக்காம எந்த காலேஜில் வந்து எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே வந்து திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்து அங்கே 5 வருஷம் நான் லா படித்து 2019 என்ரோல்மெண்ட் பண்ணி இப்போ 5 வருஷம் அனுபவத்தோட ஒரு சிறந்த லாயராக நான் இப்போ இருக்கிறேன். இப்போ நான் தனியாக வந்து வழக்கு நடத்திட்டும் வரேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அகரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜ்குமார். நான் சேலம் மாவட்டத்தில் உமையால்புரங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் விவசாய கூலி குடும்பத்தில் பிறந்த முதல் பட்டதாரி. நான் சின்ன வயசில் எந்த ஒரு கனவும் ஆசை கண்டாலும் எதுவுமே நிறைவேறாது, காரணம் வறுமை. ஸோ அந்த டைமில் எனக்கு கிடைச்சது டேர்னிங் பாயிண்ட் தான் அகரம். நான் சாதாரண வெள்ளை பேப்பரில் எழுதி போட்ட ஒரு கடிதம் எனக்கு வந்து முதல் பட்டதாரி மட்டுமல்லாமல் என்னுடைய கல்வியை படிக்க வழிவகுத்தது. நான் இப்போ படித்து முடிச்சுட்டு எனக்கு கல்வியோட அகரம் தந்த பயிற்சி பட்டறையில் நேர்மை, ஒழுக்கம், தலைமை பண்பு, சமூக உணர்வு எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அதை நான் பயன்படுத்தி தேர்வு எழுதி நீதித்துறையில் இளநிலை நிர்வாக உதவியாளராக பணியாற்றிட்டு வரேன். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் சொல்லணும், கொடுக்கணுங்கிறதுக்காக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சமூக பணிக்காக அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச அந்த கல்விங்கிற ஒளியை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையை வந்து அகரம் வந்து மாற்றல, என்னுடைய வாழ்க்கையை அகரம் உருவாக்கியது. எனவே எனக்கு படிப்பு தந்த அகரத்திற்கு நன்றிகள். உங்களை படிக்க வைக்க அகரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அடுத்ததா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும். நான் ஸ்ரீலங்கன்லயே தமிழ்நாட்டிலேயே முதல் லாயர். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ, நல்ல ஞாபகம் சொல்லிட்டீங்க. பட் நேரமின்மை காரணமா திரும்பவும் நான் தான் அந்த செயலை செய்ய போறேன். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று பேச இருக்கும், கண்டிப்பா ஒன்று இருக்கும். பட் நீங்க எல்லாரும் சேர்ந்து 5 இடையில இருந்து சூர்யா சாருக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களாமே உங்களுடைய மண்ல இருந்து. அது சூர்யா சார் கொடுத்துடலாமா? போங்க, போய் எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். எங்க அது சார்? உங்களுக்கு கூடையில எடுத்துட்டு வந்திருக்காங்களா? அவங்க மண்ணுல விளைந்தது, அவங்க எதை சார்ந்து வாழ்றாங்களோ அதே உங்களுக்கு பரிசா எடுத்துட்டு வந்திருக்காங்க. மண்ல விளையிறத வந்து ரொம்ப நன்றியுடையவர்களுக்கு, இல்லைன்னா வந்து கடவுளுக்கு சமமா தன் வாழ்க்கையில நினைக்கிற ஒருத்தங்களுக்கு அதை படைப்பாங்க.